நெல்லையில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான கூலி தொழிலாளிக்கு மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பின் விவரம் என்ன? நெல்லை மேலப்பாளையத்தை அடுத்த அழகிரிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் சேகர். 41 வயதான இவர் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 6, 7 மற்றும் 8 வயதுடைய 3 சிறுமிகளை ஒரே நேரத்தில் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இந்த கொடூர சம்பவத்தை வெளியில் யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவேன் என்று கூறி சிறுமிகளை ஆனந்த் சேகர் கடுமையாக மிரட்டியுள்ளார். இதனால் சிறுமிகள் யாரிடமும் வாய் திறக்கவில்லை. ஆனால் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் பெரும் மாற்றம் தெரிந்துள்ளது. இதை கவனித்த பெற்றோர்கள் அவர்களிடம் துருவி விசாரித்த போதுதான் தங்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை சிறுமிகள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனடியாக பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆனந்த் சேகரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வந்தது. வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிபதி சுரேஷ்குமார் வியாழக்கிழமை தீர்ப்பளித்தார். இது சமூகத்தில் நடைபெறும் அரிதினும் அரிதான வழக்கு என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிஞ்சு குழந்தைகளுக்கு கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்த ஆனந்த் சேகருக்கு தூக்கு தண்டனை விதித்து அவர் உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளுக்கும் அரசு சார்பில் தலா 7 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார். இதையடுத்து ஆனந்த் சேகர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார்.